அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். குரு அதிசார பயிற்சி 2025. குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 11ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் பயிற்சியாகிறார். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக குரு பகவானின் பார்வையால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமா அல்லது பேரதிர்ஷ்டமா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவான் ஒவ்வொரு ராசியில் ஓராண்டு காலம் சஞ்சரிப்பார். 2025 புத்தாண்டில் குரு பகவான் மிதுன ராசிக்கும் அதிசாரமாக கடக ராசிக்கும் பயிற்சியாகி மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புகிறார். மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் அக்டோபர் 18ஆம் தேதி கடக ராசிக்கும் மாறுகிறார். நவம்பர் 11ஆம் தேதி கடக ராசியிலிருந்து குரு வக்ர பயிற்சியாகிறார். டிசம்பர் 5ஆம் தேதி வக்ர பயிற்சியால் உள்ள குரு மீண்டும் மிதுன ராசிக்குள் நுழைகிறார். அதைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டில் குரு பகவான் மிதுன ராசியில் மீண்டும் நேர்முகமாக பயிற்சியாக தொடங்குகிறார். குருவின் பார்வையால் கோடி நன்மைகள் பலன்கள் கிடைக்கும் என்கின்றனர் ஜோதிடர்கள். 5, 7, 9 ஆகிய இடங்களில் குரு பகவான் மிகச் சிறப்பான பலன்களை தரக்கூடியவர். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அற்புதமான பலன்களை குரு பகவான் தருவார். அந்த வகையில் எந்தெந்த ராசிகளுக்கு 2025 புத்தாண்டில் குரு பகவான் நற்பலன்களை தரப்போகிறார் என்பதை குறித்து தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலில் ரிஷப ராசி. வரும் புத்தாண்டில் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைவதால் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குரு பயிற்சி நடக்க உள்ளது. இந்த பயிற்சியால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நற்பலன்கள் கிடைக்கும். திடீர் பணவரவு, பொருளாதார மேம்பாடு உண்டாகும். தொழில், அலுவலக வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தொழில் ரீதியான பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வந்து பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொட்ட காரியங்களில் வெற்றியடைவீர்கள். முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களும் நல்லபடியாக முடியும். பொன், பொருள் என அனைத்து செல்வங்களும் சேரும். ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். சிம்ம ராசி. 2025ஆம் ஆண்டில் குரு பயிற்சியால் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவின் மாற்றம் நடக்கிறது. வேலை, தொழிலில் சூப்பரான லாபங்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததை விட லாபம், வருமானம் அதிகரிக்கும். இலக்குகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வேலைகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு முடிப்பீர்கள். புதிய வீடு, நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆனாலும் சிம்மத்திற்கு 2025 புத்தாண்டில் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குவதால் அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. புதிய முதலீடு, சேமிப்பு செய்வதை கவனமாக செய்ய வேண்டும். துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை விழுவதால் அனைத்து நல்ல பலன்களையும் உங்களுக்கு தரப்போகிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவின் பயிற்சி நடைபெறுவதால் அற்புதமான பலன்களை பெறுவீர்கள். வேலைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். அடுத்தடுத்த வேலைகளில் தொடர்ந்து வெற்றியை காண்பீர்கள். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு, விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் வெற்றி உண்டாகும். திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடக்கும். நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திற்கும் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மன கஷ்டங்கள் நீங்கி நிம்மதியுடன் வாழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களின் ராசி அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளார். இந்த ஆண்டில் நடைபெறும் குரு பயிற்சியால் பல நன்மைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம், அன்பு, ஆதரவு, இணக்கம் உண்டாகும். தொழில், வியாபாரத்தில் பங்குதாரர்களின் உதவியால் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். அலுவலகங்களில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள்.
உங்களுக்கான பொறுப்புகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து வெற்றி காண்பீர்கள். கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் கடைசி பகுதி நடக்கிறது. குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த குரு பயிற்சியால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குட் நியூஸ் வந்து சேரும். சனி பகவானால் இதுவரை பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு குருவின் பெயர்ச்சி மாற்றத்தை உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். வேலை, தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில்கள், வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். காதலர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையான மற்றும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். 7.5 சனி நடப்பதால் புதிய தொழில், முதலீடு போன்றவற்றில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். துறை வல்லுநர்களுடனான ஆலோசனை பெற்று தொழில் முதலீட்டை தொடங்குவது நல்லது. இந்த பதிவின் மூலம் இந்த வருடத்தின் குரு அதிசார பயிற்சியால் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமா பேரதிர்ஷ்டமா என்பதை நீங்கள் அனைவருமே தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்கள் இந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.